சென்னை குரோம்பேட்டையில் ஓடும் பேருந்தில் வழி கேட்பதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இளைஞர் ஒருவர் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் முதியவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே உள்ள எஸ்எல் நகரை சேர்ந்தவர் 74 வயதான சந்திரசேகரன். மின் பணியாளரான இவர் தாம்பரம் MEPZ பேருந்து நிலையத்தில் வடபழனி நோக்கி சென்ற 70G அரசு பேருந்தில் பயணம் செய்தார். அப்போது அதே பேருந்தில் பயணம் செய்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த 25 வயதான அமர்நாத் என்ற இளைஞர் பேருந்தில் உள்ள LED திரையில் ஓடிக்கொண்டிருந்த வழித்தட விவரங்கள் குறித்து சந்திரசேகரனிடம் கேட்டுள்ளார். அதற்கு சந்திரசேகரன், நான் ஏன் உனக்கு சொல்ல வேண்டும் என பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அமர்நாத் முதியவர் சந்திரசேகரனை தகாத வார்த்தைகளால் திட்டி கையால் பலமாக தாக்கியுள்ளார். இதில் நிலை குலைந்த சந்திரசேகரன் பேருந்தின் உள்ளே மயங்கி விழுந்தார். உடனடியாக அங்கிருந்த சக பயணிகள் அவரை மீட்டு ஆட்டோ மூலம் தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சந்திரசேகரன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து பேருந்தின் நடத்துனர் ராமமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் குரோம்பேட்டை போலீசார் பொதுவெளியில் ஆபாசமாக திட்டுதல், கொலை வழக்கு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக முயன்ற கட்டட தொழிலாளியான அமர்நாத்தை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவரிடம் தற்போது தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. போலீசார் விசாரணையில் கொலை குற்றவாளி அமர்நாத் போதை மறுவாழ்வு மையத்திலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது.